ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. ஸோ போன வீடியோவில் நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம AWSோட க்ளவுட் சர்வீசஸை பற்றி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம AWSஐ பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் நான் அஸ்யூரும் GCP போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த AWS சர்வீசஸோட ஃபஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம IAM பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம AWS எவ்வளோ சர்வீசஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே AWSோட அஃபிஷியல் பேஜில் இப்போ இருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் பேஜில் பார்க்கலாம். இங்கே கரண்ட்டாக இப்போ 287 ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த 287 சர்வீசஸையுமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஆஃபீஸில் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த சர்வீசஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ அந்த சர்வீசஸ் எல்லாமே நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஸோ AWSோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம IAM பற்றி பார்க்கலாம். ஸோ IAM வந்து ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஸோ இந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் உங்களோட யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ இதில் தான் நம்ம யூசர்ஸ்க்கு பெர்மிஷன்ஸ், ரோல்ஸ் அசைன் பண்ணுறது எல்லாமே கொடுப்போம். ஸோ IAM வந்து ஒரு குளோபல் சர்வீஸ். ஸோ நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிற சர்வீசஸ் எல்லாமே வந்து சில சர்வீஸ் வந்து ரீஜன் பேஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் AWSல ஒரு ட்ரையல் அக்கௌண்ட், ஆஃபீஸில் உங்கள் கார்பரேட் அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணிங்க. ஸோ அதுதான் உங்களோட ரூட் அக்கௌண்ட். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ரூட் அக்கௌண்ட் வந்து ஃபுல் ப்ரிவிலேஜோடு இருக்கும். ஸோ இந்த AWS அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரூட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ரூட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிட்டு அதை மற்ற AWS ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வேற ஒரு யூசரில் தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த AWS அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு அலைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஐடிலாம் போட்டு லாகின் பண்ணாமல் இந்த அக்கௌண்ட் அலைஸ் வச்சு ஸோ நம்மளோட AWS அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ AWSோட ட்ரெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு AWS ட்ரெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் நம்ம இந்த சீரீஸோட வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ நம்ம அலைஸ் வந்து நம்ம செட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் அலைஸ் கொடுக்குறேன். ஸோ அலைஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செப்பரேட் யூசர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம அட்மின் யூசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்ஸ் போயிட்டு கிரியேட் யூசர் போடுங்க. ஸோ AWS மேனேஜ்மெண்ட் கன்சோல் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கன்சோல் ஆக்சஸ் கொடுக்கணுன்னா இந்த டிக் மார்க் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த டிக் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் யூ ப்ரொவைடிங் கன்சோல் ஆக்சஸ் டு பர்சன்னு. ஸோ யூசர் டைப்பில் வந்து ஸ்பெசிஃபை யூசர் அண்ட் ஐடென்டிட்டி சென்டர்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அன் IAM யூசர். ஸோ இந்த கன்சோல் பாஸ்வேர்டு வந்து நான் கஸ்டம் பாஸ்வேர்டு நான் செட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லாகினில் வந்து இந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா இது கொடுத்துக்கலாம். இல்லை நான் இப்போ இந்த டிக்கை வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நம்ம இந்த யூசருக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஒரு பாலிசி அட்டாச் பண்ணாமல் ஒரு குரூப்பில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலிசியை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் குரூப் கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் குரூப்பில் வந்து நான் இப்போது அட்மின் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த அட்மின் குரூப்பில் வந்து நான் ஃபுல்லாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் ஃபுல்லாகவே கொடுக்குறேன். ஸோ அந்த யூசருக்கு வந்து நம்ம அட்மின் ப்ரிவிலேஜ் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். ஸோ அட்மின் நான் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து நம்ம ஃபுல் அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ AWS சர்வீசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ ரிவ்யூ அண்ட் கிரியேட் போயிட்டு இப்போது கிரியேட் யூசர் கொடுக்கலாம். ஸோ உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னா இதை டவுன்லோட் CSV கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் இப்போ ரிட்டர்ன் டு யூசர் லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த யூசர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை லாகின் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம சைன்இன் URL இங்கே இருக்குது, அதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சைன்இன் URL யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு அக்கௌண்ட் அலைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து யூசர் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லாகின் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் நியூவாக க்ரியேட் பண்ண யூசர் வந்து இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட்டே வந்து நம்ம சர்வீசஸ்லாம் மேனேஜ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ரூட் அக்கௌண்ட்டுக்கு வந்து MFA எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ரூட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கேன். வந்து நம்ம இப்போ MFA எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். டேஷ்போர்ட் போயிட்டு ஸோ இங்கே பார்க்கலாம் ஆட் MFA ஃபார் ரூட் யூசர்னு வந்திருக்கு. ஸோ ஆட் கொடுக்குறேன். ஸோ MFA வந்து நீங்கள் 3 டைப்பாக ஆட் பண்ண முடியும். ஸோ ஆத்தென்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் MFA எனேபிள் பண்ணலாம். இல்லை செக்யூரிட்டி கீ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்வேர் TOTP டோக்கன் இருக்குது. ஸோ இது லாஸ்ட் 2 வந்து நீங்கள் உங்களுக்கு ஹார்ட்வேர் வேணும். ஸோ YubiKeyன்ற USB டிவைஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் செக்யூரிட்டி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஹார்ட்வேர் TOTP டோக்கனும் இருக்குது. ஸோ ஹார்ட்வேர் பேஸ்டு நீங்கள் MFA யூஸ் பண்ண போகிறீங்கன்னா லாஸ்ட் 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விர்ச்சுவல் MFA யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஆத்தென்டிகேட்டர் ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிவைஸ் நேம் வந்து உங்களுக்கு டிவைஸ் நேம் கொடுத்துட்டு அதை நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் QR ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த QR வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ QR ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் QR ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எந்தெந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் ஆகுன்றது இங்கே பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ விர்ச்சுவல் ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸில் வந்து இங்கே Twilio ஆத்தென்டிகேட்டர், அப்புறம் டியோ மொபைல் இருக்குது, அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஆத்தென்டிகேட்டர், அப்புறம் கூகுளோட ஆத்தென்டிகேட்டர் இருக்குது, அப்புறம் சிமெண்டக்கோட VIPன்ற ஆப் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஆண்ட்ராய்டு iOSல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இந்த AWSோட விர்ச்சுவல் MFAக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு MFA கோட் ஜென்ரேட் ஆகிறது வந்து நம்ம இப்போ என்ட்ரு பண்ணலாம். ஸோ இது ஜென்ரேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் MFAவை என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ ஆட் MFA கொடுக்கலாம். ஸோ இப்போ MFA வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே லாகின் பண்ணும்போது வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ளஸ் MFA கொடுக்கணும். ஸோ உங்களோட AWSோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து காம்ப்ரமைஸ் ஆனால் கூட நீங்கள் MFA இல்லாமல் யாருமே லாகின் பண்ண முடியாது. ஸோ இது செக்யூராக இருக்கும். ஸோ நம்ம டேஷ்போர்டில் இப்போ போனோன்னா இங்கே ஆட் MFA போயிருக்கும். ஸோ நம்மளோட ரூட் அக்கௌண்ட் வந்து MFA எனேபிள் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் யூசர் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ யூசர் குரூப்ஸில் வந்து நீங்கள் ஸோ உங்களோட ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டால் அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ், ஸோ டெவலப்பர் டீம், ஸோ அதே மாதிரி ஆடிட் டீம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம குரூப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குரூப்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த யூசர்ஸை வந்து இந்த குரூப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இந்த குரூப்பில் மட்டும் நீங்கள் பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணால் போதும். அந்த குரூப்பில் இருக்க யூசர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த பெர்மிஷன் வந்து போயிடும். ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் பேசிக்காக இந்த யூசர்ஸ் என்ன பண்ணுன்றதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒரு யூசருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ யூசரோ இல்லை குரூப்புக்கு வந்து பெர்மிஷன்ஸ் வந்து நம்ம பாலிசிஸ் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த பாலிசிஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்றது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நான் கிரியேட் பாலிசி கொடுக்குறேன். ஸோ அதில் விஷுவல் எடிட்டரில் நான் ஜஸ்ட் S3க்கு ப்ரிவிலேஜ் கொடுக்குறேன். ஸோ S3 ஆல் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆல் ரிசோர்ஸஸ். ஸோ இதோட JSON ஃபார்மேட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ JSON ஃபார்மேட்டில் வந்து இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ இந்த வெர்ஷன் என்னென்னா இந்த பாலிசியோட லாங்குவேஜ் வெர்ஷன் அது. ஸோ லேட்டஸ்டான 2012, 10, 17 தான் வந்து ஸோ இந்த பாலிசி லாங்குவேஜோட வெர்ஷன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஐடி கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் நேம் கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் வந்து அலோ ஆர் டினை. ஸோ நீங்கள் அந்த சர்வீஸ்க்கு வந்து நீங்கள் பெர்மிஷன் அலோ பண்ண போகிறீங்களா இல்லை டினை பண்ண போகிறீங்களான்றது மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன். ஸோ ஆக்ஷனில் வந்து ஸோ S3ல் நான் இப்போ ஃபுல் ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஆளுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஆக்ஷன் கொடுக்கணும்னு அதுவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லிஸ்ட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் பக்கெட்டோட ஆக்ஷன் மட்டும் கொடுக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் மட்டும் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்காக ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசோர்ஸஸில் வந்து எந்தெந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணணுன்றது கொடுக்கலாம். ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் பக்கெட் இல்லைனா பக்கெட் ஃபோல்டர் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது எப்படின்னு ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த விஷுவலில் போனோன்னா இங்கே ஆப்ஷனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெக்வஸ்ட் கண்டிஷன்னு. ஸோ இந்த ரெக்வஸ்ட் கண்டிஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ யூசர் இஸ் MFA ஆத்தென்டிகேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி ரெக்வஸ்டட் ஃப்ரம் IP. ஸோ நீங்கள் எந்தெந்த IPஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணணுன்றதை இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட பப்ளிக் IP மட்டும் இங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் IPலேருந்து மட்டும்தான் நீங்கள் இந்த ரிசோர்ஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ யூசர் இஸ் MFA ஆத்தென்டிகேட்டட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து MFA ஆத்தென்டிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு பெர்மிஷன் நமக்கு கொடுக்குறோன்னா அது வந்து நம்ம JSON ஃபார்மேட்டில் தான் வந்து அலோவ் பண்ணுவோம். ஸோ JSON டாக்குமெண்ட் ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரே பாலிசியில் நீங்கள் மல்டிபிள் சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூசர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து எதுக்குன்னா வந்து நம்ம AWS CLI ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் AWS SDK வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ AWS SDK வந்து நம்ம கோடிங் பர்பஸ்க்காக. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் வந்து நம்ம கோட் பில்ட் பண்ணும்போது அதில் நம்மளை ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ யூஸ் பண்ணி நம்ம AWS சர்வீசஸ் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ எந்த யூசருக்கு நீங்கள் அந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணுமோ அந்த யூசர் போயிட்டு இந்த செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செக்யூரிட்டி க்ரெடென்ஷியல்ஸ் வந்து இங்கே ஆக்சஸ் கீஸ்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஆக்சஸ் கீ கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து எதுக்கு யூஸ் கேஸுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ CLI இல்லை லோக்கல் கோட், ஸோ தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ், ஸோ அப்ளிகேஷன் ரன்னிங் அவுட் சைடு AWS. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ காமனாக நம்ம AWS CLIக்கு தான் வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த கீக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம் டேக்கில். ஸோ அதுக்கப்புறம் க்ரியேட் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் கொடுத்தோடனே நமக்கு ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ க்ரியேட் ஆயிரும்.
ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் கீ வந்து இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும், அப்புறம் சீக்ரெட் கீ இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம AWS சர்வீசஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து நீங்கள் யார்ட்டையுமே ஷேர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸோ இந்த கீ வந்து காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி எங்கேயும் நம்ம கொடுத்துடக்கூடாது. ஏன்னா இந்த கீ யூஸ் பண்ணி உங்களோட AWS அக்கௌண்ட்டே அவங்க யாருனாலும் ஹேக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து செக்யூராக எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம AWS ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ AWS ரோல்ஸ் எதுக்குன்னா வந்து ஸோ ஒரு பர்டிகுலர் AWS சர்வீஸ்லேருந்து இன்னொரு AWS சர்வீசஸ் வந்து கால் பண்ணுறதுக்கு நம்ம ரோல்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ கிரியேட் ரோல் கொடுக்குறோன்னா நீங்கள் ஸோ எந்த சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரோலை கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் கேட்கும். ஸோ நீங்கள் பர்டிகுலர் AWS சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த ரோல் யூஸ் பண்ணலாம். இல்லை மற்ற அக்கௌண்ட்டில் இருக்க சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ண கொடுக்கலாம். ஸோ அதேமாதிரி வெப் ஐடென்டிட்டி இருக்குது, அப்புறம் SAML 2.0 ஃபெடரேஷன் இருக்குது. ஸோ அதேமாதிரி கஸ்டம் ட்ரஸ்ட் பாலிசியும் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ AWS சர்வீஸை கால் பண்ணுறதுக்கான ரோலை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் EC2 செலக்ட் பண்ணுறேன். ஸோ EC2லேயே வந்து யூஸ் கேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, எந்த சர்வீசஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு. EC2 இன்ஸ்டன்சஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரோலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம S3 கொடுக்கலாம். ஸோ இந்த X3 ஃபுல் ஆக்சஸ் நம்ம இப்போ கொடுத்தோன்னா நம்ம ஸோ இந்த ரோலை வந்து நம்ம AWS இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த S3 வந்து நம்ம ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். S3 ரோல்னு நான் கொடுக்குறேன் நேம். ஸோ இந்த ரோல் நான் இப்போ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ EC2 S3 ரோல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ரோலை வந்து நான் எந்த EC2 இன்ஸ்டன்ஸில் அட்டாச் பண்ணுறேனோ ஸோ அந்த EC2 இன்ஸ்டன்ஸில் வந்து நம்ம S3 வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் S3 பக்கெட்ஸ் எல்லாமே வந்து அந்த ரோல் மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரோல் க்ரியேட் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம IAMல இருக்க செக்யூரிட்டி டூல்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சஸ் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆக்சஸ் ரிப்போர்ட்டில் வந்து ஸோ க்ரெடென்ஷியல் ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் ஆக்சஸ் அனலைசர்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ரெடென்ஷியல்ஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ க்ரெடென்ஷியல் ரிப்போர்ட் ஆஃப் IAM யூசர்ஸ் இந்த அக்கௌண்ட்டில் பார்க்கலாம். நம்ம டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த CSV ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு யூசர் ஐடி, ஸோ அதோட ARN, இந்த யூசர் எப்போ க்ரியேட் ஆன டைம், ஸோ பாஸ்வேர்டு வந்து எனேபிள் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். அப்புறம் பாஸ்வேர்டு எப்போ லாஸ்ட்டாக யூஸ் பண்ணாங்க, லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ண டைம், ஸோ பாஸ்வேர்ட் ரொட்டேஷன் எப்போ நெக்ஸ்ட்டு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ MFA வந்து இது ஆக்டிவாக இருக்கா இல்லையா, ஸோ ஆக்சஸ் கீ இந்த யூசருக்கு இருக்கா இல்லையா, அது ரொட்டேட் பண்ணுற டைம், ஸோ அது நெக்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்கும். ஸோ இது ஆடிட் பர்பஸ்க்கு வந்து இந்த ரிப்போர்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை யூசரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆக்சஸ் அட்வைசரை பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்சஸ் அட்வைசர் எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் யூசர் வந்து என்னென்ன சர்வீசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்குன்றது இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த சர்வீசஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலையோ அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த சர்வீசஸ்லாம் வந்து நம்ம பெர்மிஷன்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம் பர்டிகுலர் யூசருக்கு. ஸோ இந்த ஆக்சஸ் அட்வைசர் வந்து ஸோ தேவையில்லாமல் ஒரு யூசருக்கு வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ் ஆக்சஸ் இந்த ஃபில்டர் போட்டுட்டு இங்கே பார்த்துக்கலாம். ஸோ சர்வீசஸ் நாட் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிட்டு நம்ம தேவையில்லாத சர்வீசஸ்லாம் இங்கே மார்க் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் பாலிசி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ஸோ IAM போனீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்க்கலாம் பாஸ்வேர்ட் பாலிசின்னு இருக்குது. ஸோ இதை எடிட் கொடுக்குறேன். ஸோ இதை எடிட் போனால் இங்கே IAM டிஃபால்ட் பாலிசி தான் நம்ம இப்போ இருக்குது. ஸோ இந்த மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் 8 கேரக்டர்ஸ், அப்புறம் இது அப்பர் கேஸ் லோவர் கேஸ் இருக்கணும். ஸோ இந்த ரிக்குவயர்மெண்ட் தான் இருக்குது. ஸோ கஸ்டம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமில் போனீங்கன்னா இங்கே நீங்கள் மினிமம் பாஸ்வேர்ட் லென்த் செட் பண்ணிக்கலாம். நாங்கள் 15 கூட வச்சுக்கலாம், இல்லை 15+ வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டில் வந்து அப்பர் கேஸ் கண்டிப்பாக இருக்கணும், லோவர் கேஸில் நம்பர், ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ், அது மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி அதர் ரிக்குவயர்மெண்ட்ஸில் நீங்கள் பாஸ்வேர்டு எக்ஸ்பைரேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா 90 days ஒன்ஸ் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு எக்ஸ்பைரேஷன் ரிக்வயர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரீசெட்னா நீங்கள் உங்கள் யூசர் வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி கொடுக்கணும்னாலும் அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அலோ யூசர்ஸ் டு சேஞ்ச் தே ஓன் பாஸ்வேர்ட் நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசரே வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் ரீயூஸ் பாலிசியை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூசர் வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு ஸோ அதே பாஸ்வேர்ட் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுக்கணுன்றது இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம IAM சர்வீஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதில் IAMல வந்து இன்னும் நம்ம அட்வான்ஸான சர்வீசஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா AWS ஆர்கனைசேஷன் ஒரு சர்வீஸ் இருக்குது, அதே மாதிரி AWSோட SSOன்னு சர்வீஸ் இருக்குது, அப்புறம் AWSோட காக்னிட்டிவ் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதான் ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஸோ அட்வான்ஸ் IAM ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரூட் அக்கௌண்ட்டுக்கு எப்படி MFA செட் பண்ணுறது, ஒரு யூசருக்கு எப்படி MFA செட் பண்ணுறது, ஸோ அப்புறம் யூசர் குரூப்பு க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு எப்படி பெர்மிஷன் கொடுக்குறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இதில் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் பாலிசி எப்படி கொடுக்குறது, அப்புறம் MFA எனேபிள் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ரோலுக்கு பெர்மிஷன் செட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம்.
ஒரு பாலிசியில் இருக்க ஜேசனோட ஃபார்மேட் வந்து என்னன்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு யூசருக்கு வந்து எப்படி ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ ஜென்ரேட் பண்ணி ஸோ ஒரு யூசரோட ஆக்சஸ் அட்வைஸரை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.